Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை வச்சு கணையத்துல இன்சுலின் சுரப்பியை சுரக்க வைத்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி பத்தி தான் பார்க்க போறோம். அப்பலாம் பாத்தீங்கன்னா 50 60 வயசுல ஊருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் இருக்கும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இது பணக்கார நோய் அப்படினே சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு 30 வயதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 2 பேருக்காச்சும் சர்க்கரை நோய் இருக்கு. இதற்கு காரணம் உணவு முறை மாற்றங்கள் தான். சத்தான உணவுகளை தவிர்த்துட்டு கண்ட உணவுகளை அதாவது ஹோட்டல் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அதிகமாக எடுக்கிறதுனால செரிமான மண்டலம் கெட்டு போகுது. செரிமான மண்டலம் கெட்டு போயிட்டாலே உடல்ல கெட்ட கழிவுகள் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். இதனால அஜீரண கோளாறு, வாயு கோளாறு ஏற்பட ஆரம்பிக்கும். சரியான உணவு முறையை நம்ம மேற்கொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் முழுமையாக பாதித்து கணையத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதனால இன்சுலின் சுரக்காது. இதனால உடம்புல கெட்ட குளுக்கோஸ் தங்க ஆரம்பிச்சு நிறைய பாதிப்புகளை உள்ளாக்கும். இதுல ஒன்று தான் சர்க்கரை நோய். இப்போ வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். சுக்கா கிடைச்சது அப்படின்னா சுக்கை நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கடுகு எடுத்திருக்கேன். கடுகு சிறுத்தாலும் அதனுடைய காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா பழுதடைந்த கணையத்தை சரி செய்து நல்ல ஒரு வேலையை செய்ய வச்சு இன்சுலினை நல்லபடியாக சுரக்க வைக்கும். இதனால உங்களுக்கு சர்க்கரையும் கட்டுக்குள்ள இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா கடுகை வறுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். கடுகை அப்படியே மிக்சியில் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு கடுகு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுக்கு பொடி எடுத்துக்கணும். ரெண்டுமே சமபங்கு இருக்கணும். கடுகு பாருங்க, இப்போ நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சுக்கு பொடியும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்துக்கலாம். அதனால் மறுபடியும் மிக்சியில் ஒரு தடவை சேர்த்து பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கங்க. அதாவது ஒரு 250 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். சேர்த்துக்குங்க. தண்ணீர் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கூடவே ஒரு 2லேருந்து 3 கல் அளவுக்கு உப்பு, அதாவது கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். 3 கல் உப்பு எடுத்துருக்கேன். சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணீரை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்போ வடிகட்டிங்க. இது நீங்கள் ஆறின பிறகே குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, காலையிலையும் நைட்லேயும். மேக்ஸிமம் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி நைட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். அது மாதிரி காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு எடுத்துகிட்டு வரும்போது நல்ல இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். கணையம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்கும். இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 நாளைக்கு இல்லைனா ஒரு 8 நாளைக்கு ஒரு முறை 2 வேளைக்கு இதே மாதிரியே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு எப்பயுமே கட்டுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடி. இது ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.